இஸ்ரவேலின் மக்களின் மன்னவனே, இஸ்ரவேலின் மக்களின் மன்னவனே, இடையூற்றினை போக்கினோனே, கானானின் தேசத்தை காட்டினோனே, கர்த்தரை போற்றுங்கள். இஸ்ரவேலின் மக்களின் மன்னவனே, இடையூற்றினை போக்கினோனே, கானானின் தேசத்தை காட்டினோனே, கர்த்தரை போற்றுங்கள். ராஜாதி ராஜனை கர்த்தாதி கர்த்தனை ஆர்ப்பரித்து வணங்குங்கள். துதியுங்கள் தேவனே, துதியுங்கள் தூயோனை, துதியுங்கள் தேவனை, துதியுங்கள் தூயோனை. ஆயிரம் வருட அரசாட்சியே, பரிசுத்தவான்களின் ராஜ்யமே, பரமபிதா வேதவாக்கிதே, பசுமை பொற்காலம் வருகின்றதே. ஆயிரம் வருட அரசாட்சியே, இடுக்கண்கள் தீங்கு இளைப்பாரில்லை, ஈகத்தில் கர்த்தாவின் மகிமை தங்கும். இடுக்கண்கள் தீங்கு இளைப்பாரில்லை, ஈகத்தில் கர்த்தாவின் மகிமை தங்கும். குழந்தையின் கரங்கள் பாம்பின் மண் புதரில் களங்கம் பயமின்றி விளையாடுமே. ஆயிரம் வருட அரசாட்சியே, வறண்ட நிலங்களும் செழித்தோங்குமே, விருட்சங்கள் இனிய கனி தருமே. வறண்ட நிலங்களும் செழித்தோங்குமே, விருட்சங்கள் இனிய கனி தருமே. அமைதியும் நிலவும் சுகவாழ்வு துளிர்க்கும், அற்பாயு சொல்லோர்கள் அதில் இல்லையே. ஆயிரம் வருட அரசாட்சியே, ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இரண்டு அருமையான போதகை ஊழியம் செய்கிறதான, கர்த்தருடைய கனமான ஊழியத்தை செய்கிறதான இரண்டு குடும்பங்கள் உள்ளதான பிள்ளைகளை கர்த்தர் இணைக்கும்படியாக சித்தமிட்டார். அல்லேலூயா. அது முகாந்தரமா இந்த நாளில் இந்த நிச்சயதார்த்த விழாவிற்காக அந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறோம். தேவன் நமத்திலே பிரசன்னராக இருக்கிறார். உண்மையாகவே கர்த்தர் இந்த நிகழ்ச்சியை எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும். நாம் எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரித்து நாம் ஜெபிப்போமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகலத்தை மதனதன் காலத்திலே மிகவும் நேர்த்தியாய் செய்கிற எங்கள் பரலோக தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. எந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிற வண்ணமாக இந்த காரியம் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது என்று உணர்ந்து நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய திராட்சை தோட்டத்திலே ஊழியம் செய்கிறதான ஊழியக்காரர்கள், இரண்டு ஊழியக்காரருடைய குடும்பத்தை கர்த்தர் இந்த புதிய உறவின் மூலமாக, இந்த புதிய பந்தத்தின் மூலமாக இணைக்க போற கிருபைகளுக்காக நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான பாஸ்டர் ஜான்சன்
அவருடைய துணைவியார் சார்லட் கர்த்தர் கிருபையாய் கொடுத்திருக்கிறதான பிள்ளைகளுக்காக நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோமையே. குடும்ப வாழ்க்கையில இணைக்கப்பட்டு குழந்தையோடு கூட ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான மகனுக்காக, மருமகளுக்காக, குடும்பத்திற்காக நன்றியோடு கூட உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான மகளுக்காக, மருமகனுக்காக அவிதமாக ஆண்டவர் பேர குழந்தைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த நிச்சயதார்த்த விழாவிற்கு காரணமாயிருக்கிறதான அன்பு மகளை கிரேனா பஃபை உம்முடைய கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகளை இம்மட்டுமாக இந்த உலகத்தில் ஜெனித்த நாள் முதற்கொண்டு வாலிப நாட்கள் வரையிலும் கர்த்தருடைய கிருபை மகளோடு கூட இருந்து நீர் கொடுத்த ஜீவனுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக, கல்விக்காக, ஞானத்திற்காக, தெய்வ பயத்திற்காக, பக்திக்காக, ஆண்டவரை பரிசுத்தமுள்ள ஒரு விசுவாச வாழ்க்கைக்காக நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் கொடுத்திருக்கிறதான உலக பிரகாரமான பணிகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட உம்முடைய மகளுடைய வாழ்க்கையில நீர் ஏற்ற ஒரு துணையை கர்த்தர் நீர் ஆயத்தப்படுத்தி இருந்தபடினாலும் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பாஸ்டர் வர்வேல் அவர்களுக்காக, துணைவியார் மேரி அவர்களுக்காக, அருமையான மகன் ஸ்தோத்திரம் மைக்கேல் ஜீசஸுக்காக நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான நம்முடைய பிள்ளைகளுடைய ஊழியங்களை நீர் கனப்படுத்தி அவருடைய பிள்ளைகளையும் மருமக்களையும் பேர பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த நாளில் கூட அருமையான மகன் மைக்கேல் ஜீசஸுக்கு ஏற்ற ஒரு துணையை கர்த்தாவே இந்த இடத்துல இந்த கனமான ஊழியத்தை செய்கிற கர்த்தருடைய தாசனுடைய மகளை நீர் உம்முடைய மகனுக்கு துணையாக ஏற்படுத்தி இருக்கிறபடியினாலே நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, நாங்கள் நலம் புலம் ஒன்று சொல்லக்கூடாது என்று சொல்லி அன்று லாபான் சொன்னோனமாக உண்மையாகவே இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்பதை நாங்கள் உணர்ந்து நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நேரத்திலும் இந்த நிச்சயதார்த்த விழாவிலே கர்த்தருடைய மகிமையின் பிரசனை எங்களோடு கூட இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். 2 குடும்பங்களும் போதகர்களும் நாங்கள் யாவருமாக சேர்ந்து இந்த காரியங்களை உம்முடைய நாம மகிமைக்காக ஆண்டவர் நிறைவேற்றும் போது கர்த்தருடைய பாத பிரசன்னமும் கர்த்தருடைய மகிமை எங்கள் மத்தியிலே இறங்கி வருவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட மணமகளுக்காக கொண்டு வந்திருக்கிறதான வஸ்திரத்தை அழித்து உம்முடைய மகள் மறுபடியுமாக அதை அணிந்து இந்த இடத்துல கடந்து வரும்போது கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தினால ஆண்டவர் நம்முடைய மகளை மூடிக்கொள்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை கூடியிருக்கிறபடினால ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் விதமாய் ஜெபிக்கும் போது எங்கள் ஜெபம் ஏற்றுக்கொள்ள இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் அருமையான மணமகன் மைக்கேல் ஜீசஸ் ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கை துணையாக கொள்ள இருக்கிறதான அருமையான மகள் கிரேனாவுக்காக கொண்டு வந்திருக்கிறது வஸ்திரத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வஸ்திரத்தை பிதா குமார பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய மகளுக்கு இது மகிமையாய் ஆசீர்வாதமாய் காணப்பட கற்றுத்திருந்தார் இயேசுவின் நாமத்தில். தலைவராக இருக்கிற மாத்திரமல்ல மணமகனுடைய சபை போதகராக இருக்கிறதான பாஸ்டர் இயேசுதாசன் அவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய அன்பு மகனுக்காக கர்த்தருடைய கனமான ஊழியத்தை செய்கிற கர்த்தருடைய தாசனுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாஸ்டர் இஸ்ரவேல் ஜாஷுவாவுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து இந்த நாளில் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக பாஸ்டர் இயேசுதாசன் அவர்கள் ஜெபித்து ஆரம்பிக்கிறதா இருக்கு. பிரைஸ் எல்லாம். Thank you, Jesus. எல்லாரும் ஜெபிக்கலாமா? Thank you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Lord. Hallelujah. எல்லாவற்றையும் அதனோட காலங்களில் நேர்த்தியாக செய்கின்ற எங்கள் நல்ல கர்த்தாவே,
இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த மாலை பொழுதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. உமது அநாதி தீர்மானத்துக்காக, உமது அநாதி திட்டங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரு ஊர்களில் ஆண்டவரே தேவரீர் ஊழியம் செய்கின்ற தம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவரே, இரு குடும்பங்களை ஆண்டவரே விசேஷமாக இந்த திருமண நிச்சயார்த்தத்தின் மூலம் ஒன்றாக இணைக்கப் போகின்ற இந்த மகிமையான இந்த நல்ல சந்தர்ப்பத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இது சம்பந்தமாக இரு வீட்டார்களும் ஆண்டவரே யோசித்து கொண்ட, பேசிக்கொண்ட, ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களும் மேலும் கர்த்தருடைய கரமானது கூட இருந்து இம்மட்டும் உடைய ஆண்டவரே ஆலோசனையும் திட்டத்தையும் தந்து இம்மட்டும் நேர்த்தியாக காரியங்களை நீ செய்து வருகிறீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். குறிப்பாக திருமணத்துக்கென்று இன்றைக்கு தங்களை ஆண்டவர் நிச்சயித்து போகின்ற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்றைக்கு நிச்சயிக்கின்ற இந்த காரியத்தில் ஒருவருக்கு ஒரு உண்மையும் உத்துவம் உள்ளவராக இருந்து திருமண நாளுக்கென்று தங்களை இன்னும் ஆயத்தப்படுத்திக் கொள்ள ஜெபத்திலும் தேவ சமூகத்தில் காத்திருந்து அநேக நன்மைகளையும் ஆண்டவர் இல்லற வாழ்வுக்குரிய சகல ஆலோசனைகள் உம்முடைய சமூகத்தை கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடிய நாட்களாக தொடர்ந்துள்ள நாட்களை கர்த்தர் மாற்றி அருளும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். வந்திருக்கின்ற எல்லாவர் மேலும் உம்முடைய கிருபை தங்குவதாக. குறிப்பாக இது நடத்துகின்ற அருமையான பிஷப் ஐயா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மற்றும் போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாவர் மேலும் உம்முடைய கிருபை தங்குவதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். கூட இருந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழும்பி நின்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்கிற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியார் திரு நாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியார் திரு நாமத்தின் ஆதரவில், இன்றை தீனா அதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றை தீனா மதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, இத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு, எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியோ, இத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியோ, நீரெல்லாம் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரெல்லாம் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே, நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கின்ற உம்மடியார் திரு நாமத்தின் கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே
காரியத்தை வாய்க்கப்படும். என் எஜமானாயிருக்கிற ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தரும். அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்துக் கொண்டு வந்தார் என்றார். அப்பொழுது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரை உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன், உமக்கு வீடும் ஒட்டகங்களும் இடமும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாமின் ஊழியக்காரன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரர் குமாரத்தை அவன் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர் வழியாய் நடத்தி கொண்டு என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நீங்களும் என் எஜமானுக்கு தயை உண்மை உள்ளவர்களாய் நடக்கும் மனதுள்ளவர்களாக எனக்கு சொல்லுங்கள், இல்லை என்றால் அதையும் எனக்கு சொல்லுங்கள். அப்பொழுது நான் வலதுபுறத்தியாகவும் இடதுபுறத்தியாகவும் நோக்கி போவேன் என்றார். அப்பொழுது லாபான் பெத்துவேலும் பிரதித்திரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்று சொல்லக்கூடாது. இதோ ரெபேக்கா உமக்கு முன்பாக இருக்கிறாள், கர்த்தர் சொன்னபடியே அவள் உமக்கு எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படி அவளை அழைத்துக் கொண்டு போகும் என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எல்லாரும் வேத ஞானம் உள்ளவர்கள், வேத வசனத்தை குறித்து நல்ல அறிவு நமக்கு உண்டு. இங்கே வாசித்ததான வசனங்களை எல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். உண்மையாகவே குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பது யார்? குணசாலியுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தியுள்ள ஸ்திரீ அவள் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அதை இடித்து போடுகிறாள் என்று சொல்லி வேதத்துல வாசம். அருமையான மகள் கிரேனா புக்கை குறித்து நாம் பார்க்கும் போது ஸ்தோத்திரம், அருமையான போதகர் ஸ்தோத்திரம், அவருடைய துணைவியார் மிகவும் பிரயாசப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்திலே கர்த்தருக்காக தியாகம் அனுபவித்தார்கள் என்பதிலே எந்த ஐயப்பாடு கிடையாது. கர்த்தருடைய ஊழியத்தை பல இடங்களிலே சில சமயங்களில் நடந்தே சென்று அந்த நாட்களில் பல வருடங்களுக்கு முன்பதாக நடந்தும் பஸ்லையும் வாகனத்திலேயுமாக கடந்து சென்று கர்த்தருடைய கனமான ஊழியத்தை செய்தது மாத்திரமல்ல, சிலர் ஊழியம் செய்வாங்க, பிள்ளைகளை இஷ்டத்துக்கு விட்டுருவாங்க. ஆனால் அன்பு போதகர் அவருடைய துணைவியார் சார்லட் அவர்கள் தங்களுடைய அருமையான பாஸ்டர் ஜான்சன் அவருடைய துணைவியார் சார்லட் அவர்கள் கிருபையாய் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறதான அருமையான ரெண்டு தானே பாஸ்டர்? ஆமா, 2 ஆண் மக்கள், 2 பெண் பிள்ளைகள். ஸ்தோத்திரம். அவர்களை பக்திக்குரியவர்களாக, விசுவாச வீரர்களாக, ஜெப வீரர்களாய், வீராங்கனைகளாய், பக்திக்குரியவர்களாய், சாட்சியின் ஒரு ஜீவியத்திலே அவர்கள் ஜீவிக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை கொடுத்து பிள்ளைகளை அவிதமாக பக்திக்குரிய வாழ்க்கையிலே நடத்தினார்கள். அப்படியாய் அவர்களுடைய வாழ்க்கையிலே மகனுக்கும் திருமணமாகி கர்த்தர் நல்ல ஒரு பக்தியுள்ள மகளை தந்திருக்கிறார், பேர பிள்ளையை தந்திருக்கிறார். அப்படி போல மகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்த நல்ல ஒரு மருமகனை, ஸ்தோத்திரம், பக்தியுள்ள சாட்சியுள்ள கர்த்தருடைய நாமத்தை கனப்படுத்துகிற ஒரு அருமையான மகனையும் கூட அருமையான குடும்பத்தில் தந்திருக்கிறார். உண்மையாக சொல்லுவோம் என்று சொன்னால், இந்த குடும்பத்திலே உள்ளதான மகளை அன்பு சகோதரர் அருமையான மணமகன் ஸ்தோத்திரம் மைக்கேல் ஜீசஸ் வாழ்க்கை துணையாய் கொள்ள இருக்கிறது கர்த்தர் கொடுத்த பெரிய சிலாக்கியம் என்று சொல்லி நம்புகிறேன். அருமையான போதகருடைய குடும்பம், பாஸ்டர் வர்வல், மிஸ்ஸஸ் மேரி, அவர்களுடைய குடும்பத்திலே அருமையான மகள் வருகிறது மூலமாக உண்மையாகவே குடும்பத்திற்கு
ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற மகளாய் காணப்படுவாள் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. புத்தியுள்ள ஸ்திரீயாய், குடும்பத்தை கட்டி எழுப்புகிற ஸ்திரீயாய், சகல காரியத்தையும் கவனமாய் கிரமமாய் கர்த்தருடைய வசனத்தின்படி நடத்துகிறதான ஒரு பக்திக்குரிய மகள். அதுபோல பாஸ்டருடைய மகனை குறித்து நம்ம அவிதமாகத்தான் கேள்விப்பட்டோம். ஒருவேளை மிக ஆழமாக தெரியாமல் இருந்தாலும் கூட பக்திக்குரிய அருமையான போதகரை குறித்து சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவ்வளவு கண்டிப்பாக உபதேசத்திலும் சாட்சியின் ஜீவியத்திலும் தன்னுடைய குடும்பத்தை மட்டுமல்ல சபையாரை அத்தனை பேரையும் நடத்தி செல்கிறதான ஒரு நல்ல மேய்ப்பனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனவே அந்த மேய்ப்பனுடைய கண்காணிப்புக்குள்ளே காணப்படுகிற மந்தியாய் காணப்படுகிற அன்பு போதகர் வர்வேல் அவருடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகள், மருமக்கள், இவ்விதமாக குடும்ப பேர பிள்ளைகள், இவ்விதமாக குடும்பம் முழுவதும் பக்திக்குரிய சாட்சியின் ஜீவியம் செய்கிற நல்ல ஒரு குடும்பம் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. இந்த நாளிலே கர்த்தர் 2 குடும்பத்தாரை இணைக்க சித்தம் கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது மனிதன் ஏற்படுத்தினதல்ல. சாதாரணமா சொல்ல இது ஓட்டம், மற்ற ஓட்டம் கொண்டு வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது the thing proceedeth from the Lord. தேவன் தான் அந்த காரியங்களை ஏற்படுத்தினார். கர்த்தரே ஏற்படுத்தின விவாகம். ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுக்கு துணையாக ஏவாளை கொடுத்த வண்ணமாக அன்பு மைக்கேல் ஜீசஸுக்கு துணையாக அன்பு மகள் கிரேனாளை இந்த உலக தோற்றத்தின் முன்பதாகவே கர்த்தர் முன் குறித்து வைத்திருந்தார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. உண்மையாகவே அவருடைய இந்த விவாகத்திற்கு முன் அடையாளமாக நடைபெற இருக்கிறதான இந்த நிச்சயதார்த்த வைபவத்திலே கர்த்தருடைய மகிமை இறங்க வேணும். இன்னும் ஒருவேளை விவாகத்திற்கு அதிகமான நாட்கள் இல்லை. இந்த நாட்களுக்குள்ளே அருமையான பிள்ளைகளை கர்த்தர் ஒன்று கூட பலப்படுத்தணும், ஆவியில பலப்படுத்தணும், கிருபையில பலப்படணும். அடிக்கடி பவுல் அப்போஸ்தலன் என் மகனே கிருபையிலே பலப்படு, தெய்வ பக்தியிலே பரிசுத்தத்திலே கர்த்தருக்கு ஏற்ற வழியிலே ஆண்டவருக்கு பிரியமாக ஜீவிக்கும் போது சகலத்தை மிகவும் நேர்த்தியாக, சகலத்தை மிகவும் நமக்கு ஆசீர்வாதமாக தருகிறவராக இருக்கிறார். இட்ஸ் a gift. கிரேனா மைக்கேலுக்கு ஒரு கிஃப்ட் ஆகும். மைக்கேல் கிரேனாளுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு கிஃப்ட். ஏன்னா வசனம் தான் சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளுடைய பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இந்த நன்மை பிதாவிடத்திலிருந்து வருகிறது. The every good gift comes from the Lord. தேவனுடைய சமூகத்திலிருந்து எல்லா நன்மையான ஈவுகளும் வருகிறது. எனவே ஒருவருக்கு ஒருவர் கர்த்தர் உங்களை ஒரு கிஃப்டாக, ஒரு வெகுமதியாக, ஒரு வெகுமானமாக கர்த்தர் உங்களை கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2 குடும்பமும் இணைகிறது மூலமாக கர்த்தருடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படையாண்டா. அவர்களும் ஊழியத்தை செய்கிற அருமையான கர்த்தருடைய ஊழிய குடும்பம். இந்த பகுதியில் பார்க்கும்போது ஊழியக்காரருடைய குடும்பம். உண்மையாகவே 2 குடும்பமும் சேர்ந்து கர்த்தர் கொடுத்திருக்கிறதான கனமான ஊழியத்தை செய்யும் போது வேத வசனம் சொல்லுகிற பிரகாரமாக ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தான், பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். உண்மையாகவே ஊழியக்காரர்களை மாத்திரமல்ல, ஊழியக்காரருடைய குடும்பத்தை அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். செம்மையான வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்க, அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும். அப்படியா 2 குடும்பத்திலும் அந்த தெய்வீக ஆசீர்வாதம் காணப்பட வேணும். ஹல்லேலூயா. இது நிமித்தமாக ஒரு ஃபெலோஷிப் உண்டாகிறது, ஒரு அன்பு உண்டாகிறது 2 குடும்பங்களுக்குள்ள. புருஷன் மனைவிக்கு மாத்திரமல்ல, அவர்களுக்குள்ளே ஒரு நெருங்கிய நட்பு. இயேசு எவ்விதமாக மணவாளா இயேசு மணவாட்டி திருச்சி நேசிக்கிறவிடமாக மணமகன் மணமகளை நேசிக்க வேண்டியது தலையாய கடமை. ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் கனம் பண்ண வேண்டும், ஒருவருக்கொருவர் பக்திக்குரியவர்களாக ஜீவிக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தாராளமாய் தரட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஸ்தோத்திரம்.
நாம் ஜெபித்து ஸ்தோத்திரமத்திலே பாஸ் இஸ்ரவேல் ஜாஷுவா அவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய பாஸ் இஸ்ரவேல் ஜாஷுவா அவர்கள் நாகரிலே காணப்பட்டாலும் அடிக்கடி பாஸ்டர் ஜான்சன் எங்கே இருக்கிறாரோ அங்கே காணும். இங்கே இஸ்ரவேல் ஜாஷுவா எங்கே இருக்கிறாரு, பாஸ்டர் ஜான்சனை எங்கே காணும். என் வீட்டுக்கு அடிக்கடி கடந்து வருவாங்க. 2 பேர் இல்லாமல் இணை பிரியா ஜோடி போல தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படியும் அருமையான கர்த்தருடைய தாசனுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்தில் தேவ பிள்ளைகள் வேதத்தில் வாசிக்கிறோம், ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படியாக தன்னுடைய பணியாள் எலியேசரை அனுப்புகிறார்கள். அவன் ஜெபத்தோடு கூட கடந்து வருகிறான். கடைசியில் கர்த்தர் நேர் வழியாகவே நடத்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியில் எல்லாம் விருந்தெல்லாம் ரெடியாக்கி வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்ல, இல்லை நான் வந்த காரியத்துக்கு ஒரு பதில் கிடைச்சில்லாம நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்றான். ஒன்று சொல்லுங்க, என்ன உங்க அபிப்பிராயம் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லுகிறார்கள். நாங்க இதுல நலம் புலம் ஒண்ணுமே சொல்லக்கூட. லாபான் 10 வேலை சொல்றாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அல்லேலூயா. நாங்க நலம் புலம் ஒண்ணும் செய்யக்கூடாது. இதோ ரெபேக்காள் இருக்கிற அவங்களுடைய எஜமானுடைய மகனுக்கு துணைவியாக அழைத்து கொண்டு செல்லுங்கள் உடனடியாக அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள். ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் பாசு எல்லாம் செய்வாங்க. என்றாலும் எனக்கு இப்போ நன்றாக ஞாபகம் இருக்கிறது, என்னுடைய திருமண என்கேஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் இந்த மனைவியுடைய வீட்டுக்கு போயிருக்கிறோம். அப்போது என்னுடைய மாமனார் எழுப்பி நின்று என்னுடைய மகள் டெய்ஸியே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரராகிய இன்னார் மகன் இவனேசர் செல்வராஜுக்கு கொடுக்கிறதுல நாங்கள் குடும்பமாக மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்னு சொன்னாங்க. எல்லாரும் கர்த்தருக்கு மகிமை என்று சொல்லி வாழ்த்தினார்கள். அல்லேலூயா. நான் அதனால நினைக்கிறேன், பாஸ்டர் ஜான்சன் ஒரு வார்த்தை எழுப்பி நின்று தெய்வ திட்டத்தின்படியும் சித்தத்தின்படியும் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்பதை உணர்கிறேன். என்னுடைய மகள் கிரேனா புக்க அருமையான பாஸ்டர் வருவேல், திருமதி மேரி அவர்களுடைய மகன் மைக்கேல் ஜீசஸுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி கொடுக்கறதுல மகிழ்ச்சி அடைகிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னு சொன்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஏதுவா இருக்கு. அதன் பிறகு பாஸ்டர் வருவேல், நாங்க தெய்வ சித்தத்தின்படி உங்களுடைய மகளை எங்களுடைய குடும்பத்தில் என்னுடைய மகனுக்கு மனைவியாக்கி கொடுக்குற மாதிரி என் பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி நீங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறது நலம் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஆனால் சாதாரணமாக நான் சில இடங்களில் ஒவ்வொரு டைம்லையும் வித்தியாசமாக என்னுடைய எல்லா ஆராதனையிலுமே நடக்கும். சில இடங்கள் தான் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுவேன். எனக்கு இன்றைக்கு ஆவியில் இப்படிப்பட்ட ஒரு ஏவுதல் அப்படின்னால பாஸ்டர் முதலாவது சொல்ல, அதன் பிறகு பாஸ்டர் வரவேல் பாஸ்டர் அவர்கள்